ஹாய் மக்களே வணக்கம். நான் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இருக்கேன். ஏற்காட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காப்பி எஸ்டேட் தான். வாங்க பார்க்கலாம். காப்பி செடி, காப்பி காய் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலாம் வாங்க. இங்கே நல்ல உயரமான மரங்கள் அப்படியே நல்ல உயரமான மரங்கள், அடர்ந்த காடு, பச்சை பசேர்னு அப்படியே இருக்கிற ஏற்காட்டில் இப்போ நான் உங்களுக்கு காப்பி காய், காப்பி செடியை காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதான் காப்பி செடி. நல்லா வளருங்க. ஒரு 5 அடி 6 அடி கூட நல்லா வளரும். பட் இது செடி தான், மரமாகாது. இதுலேருந்து அந்த காய் பழமான பிறகு பறித்து தோலை தனியாக எடுத்துட்டு நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி அதான் காப்பி பவுடராக நம்மளுக்கு கிடைக்கும். வாங்க அந்த காயை நல்லா க்ளோஸில் காமிக்கிறேன் உங்களுக்கு. தெரியுதுங்களா? இதுதான் காப்பி காய். இது இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே பழமாகும், பெருசாகிட்டு இதை அப்படியே பிரித்து தோலை தனியாக கொட்டையை தனியாக ப்ராசஸ் பண்ணி எடுத்துட்டு நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி காப்பி பவுடராக நம்மளுக்கு கிடைக்கும். காப்பி தூள். ஓகேங்களா? அப்படியே பாருங்கள். அப்படியே இந்த பக்கம் கண்ணுக்கு எட்டுன வரைக்கும் இது எல்லாம் காப்பி செடிங்க தான். அப்படியே மரங்கள், உயர்ந்த மரங்கள் நல்லா இருக்கும். மரங்களுக்கு இடையில அந்த இது எல்லாம் காப்பி செடிங்க தான். இங்கே உள்ள கிராமத்து மக்களுக்கு எல்லாம் இந்த காப்பி எஸ்டேட்டில் தான் வேலை கிடைக்கும். அப்புறம் டூரிஸ்ட்டை நம்பி இருக்கிற வருமானம். இதுதான் வந்து இந்த ஏற்காடு, இந்த மலையை சுற்றி கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு இதுதான் வந்து ஒரு முக்கியமான வாழ்வாதாரம். இந்த காப்பி எஸ்டேட்டில் வேலைக்கு போகிறவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 350 ரூபா வரைக்கும் ஒரு தினக்கூலி சம்பளம் கிடைக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.